சார் திருவாரூர்ல இருந்து வரீங்களா சார்? எஸ் மேடம். சோ திருவாரூர்ல இருந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யார் எங்களை ரெஃபர் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் வந்து என் ஃப்ரெண்ட் செல்வகுமார்னு சொல்லி அவர் தான் ரெஃபர் பண்றாரு. அவர் எங்க இருக்காருங்க? அவர் ரெண்டு பேருமே வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் மன்னார்குடி தாலுகா, ரெண்டு பேருமே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கணும். சரிங்க, ஓகேங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து சாரை பார்க்க தான் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. சிபி டாக்டர் சார் பார்க்க தான் ரெஃபர் பண்ணாங்க. அப்ப எனக்கு பெயின் அதிகமா இருந்துச்சு. அப்ப சாரை பார்க்க வர்றப்ப ஒரு 2 செஷன் தாண்டி இருந்துச்சு. அப்ப சார்ட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி மறு அதிகமா வருது என்ன சார் அப்படின்னு சொல்லி சார்ட்ட கேட்டேன். சார் சொன்னாங்க ஹார்மோன் இன்பேலன்ஸ் தான், இது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க மேடத்தை போய் பாருங்க அப்படின்னாங்க. நான் மேடத்தை வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப மேடம் வந்து ஃபர்ஸ்ட் பேசுறப்ப ரொம்ப நம்பிக்கையா பேசினாங்க. இது என்ன ரொம்ப சின்ன வயசு தானே, இதெல்லாம் ஒரு விஷயமா பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. உங்களோட ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ரிப்போர்ட் கொடுக்க போறப்ப நான் வந்து ஒரு 1 இயர்க்கு முன்னாடி டேம் இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன். அப்ப வந்து 1 crore போட்டிருந்தேன். அப்ப போட்டிருக்கப்ப என்ன பண்ணாங்க, உங்களோட வந்து இந்த HbA1c டெஸ்ட் எடுக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு கொலஸ்ட்ரால் லெவல், அதனால என்னோட பிரீமியம் வந்து கொஞ்சம் கூட காமிச்சாங்க. அது 50 lakhs குறைச்சிக்கிட்டாங்க. நானும் பரவாயில்ல, ஓகே நம்ம ஏதோ ஒரு வழி கட்டணும், 50 lakhs குறைச்சி கட்ட ஆரம்பிச்சிட்டேன். மேடம் கிட்ட காமிச்ச இது மாதிரி ரிப்போர்ட் இருக்குன்னு ஆவரேஜா வந்து எனக்கு HbA1c அப்போ வந்து 6.2 இருந்துச்சு. நீங்க வரும்போது 6.2 HbA1c. எனக்கு பயமா இருந்துச்சு, என்னடா இப்படி இருக்குமே நம்மளோட லைஃப் அவ்வளவுதானா, கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்துச்சு, பிபி அதிகமா இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. நம்பிக்கையா வார்த்தை கொடுத்தாங்க மேடம் வந்து மில்க் திஸ்டல்னு சொல்லிட்டு இது கொடுத்தாங்க, டேப்லெட் மாதிரி. அது நானும் வந்து நம்மளுக்கு தான் நம்பிக்கை இருக்காத டாக்டர் மேல அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தனுடைய சரி ஓகே ஏற்கனவே சார் மேல நம்பிக்கை வச்சுதான் நம்ம வந்து இது பண்ணோம், அது கியூர் ஆயிட்டு கண்டிப்பா இதுவும் கியூர் ஆகணும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. திருப்பி அதே மாதிரி மேடம் சொன்ன அதே மாதிரி 90 நாள் கழிச்சு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். அவங்க சொன்னத விஷயம் நிறைய ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அவங்க வந்து வாக்கிங் போங்க, தேவையில்ல ஜங்க் ஃபுட்டை குறைச்சிங்க, பிளஸ் வந்து நெல்லிக்காய் எடுத்துங்க. அது வீடியோ போட்டு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பெரிய நெல்லிக்காய் சாப்பிடுவேன், எல்லாத்துக்குமே சொல்லுவேன் நான். டெய்லி ஒன்று சாப்பிட்டுக்குவேன். வெரி குட். டெய்லி ஒன்று சாப்பிடுவேன். எல்லாம் இது பண்ணிட்டேன். பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப எனக்கு வந்து HbA1c 4.8, கொலஸ்ட்ரால் லெவல் குறைஞ்சிருக்கு. மிராக்கிள்ஸ் 6.2ல இருந்து பாத்தீங்கன்னா 6.2 6.2 HbA1c ல இருந்து 4.8 வித்தவுட் எனி ட்ரீட்மெண்ட். அதாவது நீங்க வந்து இங்க நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, வந்து தங்கி எடுக்கணும் இல்ல நிறைய செஷன்ஸ் வரும். நீங்க ஹார்ட்லி எத்தனை செஷன் மீட் பண்ணிருப்பீங்க சொல்லுங்க? ஒன் டைம் தான் மீட் பண்ணீங்க. அதுல இருந்து 90 நாள் கழிச்சு நான் வர சொன்னேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க சார். சதீஷ் சாரை பொறுத்தவரையும் எனக்கு கண்மூடித்தனமா நம்பியிருக்காரு. நீங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, இது எப்படி இதுல சரியாகும் கேட்பாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே நீங்க தான். எஸ் மேடம். அடுத்து சொல்லுவேன் மேடம், யார்ட்டனாலும் இது நான் சொல்லுவேன், இது உண்மையும் கூட சொல்லுவேன். நானும் வந்து ஒரு சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப நான் யாரையும் நம்புவேன் நார்மலா யோசிச்சு பாருங்க. புரியுது. படிச்சு பார்த்திருக்கீங்க, படிச்சு பார்த்து இதெல்லாம் ஒர்க் ஆகும்னு சொன்னதுனால உங்களுக்கு அது இல்லாம நீங்க கொஞ்சம் எஜுகேட்டட் கூட அதை மெட்டிகுலஸா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. எஸ் மேடம். இன்னொன்னு நான் கேட்டிருந்தேன், முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சுகர் கிரேவிங் அதிகமா இருக்கும். எஸ் மேடம். இப்ப சுகர் கிரேவிங் கூட எதுவுமே அதை பத்தி தோன்றது கிடையாது. அது இருந்தா கூட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு வந்து நான் அதை கண்ட்ரோலும் பண்ணிக்கிறேன் கூட. ஓகே சார். இது வேண்டாம், சுகரே வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்னு கண்ட்ரோலும் பண்ணிக்கிறேன். அந்த கண்ட்ரோல் வந்து ஆக்ஸிபிளஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வரும். நிறைய பேர் வந்து முன்னாடி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்களால முடியாது. அந்த ப்ராப்பர் டீடாக்ஸ் பண்ண அவங்களுக்கு அந்த கிரேவிங்கே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் உங்க ஃபேமிலியே கூட்டுனீங்க. சாட்டர்டே ஆல்மோஸ்ட் அவ்வளவு கிரௌட். ஆனாலும் உங்க ஃபேமிலி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்க வைஃப், உங்க வைஃபோட தங்கச்சின்னு எல்லாமே கூட்டு இருக்கீங்க. உங்க ஃபேமிலில இருந்து யார் வந்தா நான் கன்சல்டேஷன் சார்ஜ் வாங்க மாட்டேன் சார். உங்களுக்குமே பாத்தீங்கன்னா நான் எழுதியிருக்கேனே. ஆமா, நிறைய பேர் நினைப்பாங்க இந்த ட்ரீட்மெண்ட்னா காஸ்ட்லியோ இல்ல நிறைய செஷன்ஸ் வரணுமோ, கன்சல்டேஷனே டாக்டர் அதிகமா வாங்குவாங்களோ. நீங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி திருவாரூர்ல இருந்து வரீங்க. அப்ப என்னால என்ன பண்ண முடியுமோ நான் அதை நான் பண்ணிக்கிறேன். ரொம்ப 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 நன்றின்னு சொல்லுவேன். மறக்க மாட்டேன். நீங்க உள்ள வரும்போது விஷ் பண்ணீங்க, டக்குன்னு ஞாபகம் இல்லை உங்க பேரு, பட் எனக்கு மறக்காது. அதனால கூப்பிட்டு இன்னைக்கு பேசி நான் அனுப்புறேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. கண்டிப்பா இது மாதிரி ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குன்னு நிறைய பேருக்கு சொல்லுங்க. இதுக்கப்புறம் நீங்க நல்லா ஆயிட்டீங்க. இதுக்கப்புறம் கூட இந்த மெடிசன்ஸ் வந்து ஒரு 3 months கோர்ஸ் தான். அந்த 90 days முடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி தேவையே படாது. அந்த பிபியும் அந்த ப்ராப்ளமும் நீங்க சொன்னீங்கல்ல, இன்னொரு ப்ராப்ளம் அதுவுமே நார்மல் ஆயிடும். சரிங்களா? பயப்பட தேவையில்லை. அடுத்த பாத்தீங்கன்னா 3 months கழிச்சு வேணா ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. தேங்க்யூ சோ மச் சார். அந்த HbA1c ரிவர்சல்ங்கிறது வந்து ஈவன் நீங்க வந்து சிபி டாக்டர் கூட கன்வே பண்ணிடுங்க. அவர் கொஞ்சம் பிஸியா தான் இருப்பாரு, ஆனா சொல்லிடுங்க. சார்ட்ட சொன்ன மேடம். ஃபர்ஸ்ட் சார் தான் என்ன ரெஃபர் பண்ணது. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் அந்த சரி சார்ட்ட தான் சொன்னேன். சொல்லிட்டீங்களா? சார்ட்ட தான் ஃபர்ஸ்ட் அந்த சரி சொல்லிட்டு சரிங்க ரொம்ப நன்றி சார், நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மேடத்தை சொன்னது அப்படின்னு சொல்லி. ஓகே, ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். அடுத்த நம்ம வரும்போது இதுவும் சரியாயிடும் சார். ஓகேங்களா? நீங்க நம்புறதுக்கான ரிசல்ட்ஸ் தாங்க சார் இது, வேற எதுவுமே இல்லை சார். நீங்க திருவாரூர் தானங்க சார்? திருவாரூர் கோயில்லாம் வந்து நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு. சத்யசீலன் சொன்னா எனக்கு மறக்காது. சரிங்களா? தேங்க்யூ சோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. ஆக்ஸி பிளஸ் இன் ஒன் வேர்ட்னா என்ன சொல்லுவீங்க?
நம்பிக்கை. ஐயோ இதை விட வேற என்ன வேணும்? சோ நீங்க சிவி டாக்டர் பத்தி சிவி டாக்டர் நம்பினதுக்கு தான் இந்த ரிசல்ட். சரிங்க சார், தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சார்.